பிடியதன் உருவுமை குலமிகு கரியது வழிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடை வடிவினர் பகில் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனே. நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் 24 நாள் புதன்கிழமையும் 9/10/2024 புதன்கிழமையும் சஷ்டி திரியும் மூல நட்சத்திரமும் சித்தயமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் குரு வக்ரம் 10/10 9/10 சொல்வதை விட 10/10/2024 டு 22/2/2025 வரை குரு வக்ரம் நிகழ்வாக உள்ளது. இந்த குரு வக்ரம் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இப்போது அடியேன் உங்களோடு தொகுத்து வழங்க உள்ளேன். அதற்கு முன்னாடி உலகெங்கும் சிறப்பாக செயல்படும் தமிழ் மாத ஜோதிடமும் அதைத் தொடர்ந்து என்னை ஊக்குவித்து எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கின்ற என்னுடைய நேயர் பெருமக்களுடைய பாதம் பணிந்து வணங்குகின்றேன். குரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல யோக பலனை கொடுத்தால் அந்த மாதிரி ஒரு யோக பலன் வேற எந்த கிரகமும் கொடுப்பதில்லை. அப்படிப்பட்ட குரு வக்ரம் நமக்கு என்ன செய்யும், இந்த 12 ராசிக்கு என்ன செய்யும், அதுதான் இப்போ நமக்கு கேள்வி. அப்போ 12 ராசி நேயர் பெருமக்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. எல்லாரும் சொல்லிட்டாங்க, நான் இன்னும் சொல்லலை, அதனால நீங்களும் பார்த்துட்டு வர்றீங்க. அதாவது இயல்பான குணத்தை விட்டு தன்மையை விட்டு அடுத்து அதுக்கு மாறுபட்ட தன்மையில போய் சேருவது, மாறுபட்ட தன்மையில குணங்களை கொடுப்பது, இதுதான் வக்ரம். இப்ப வக்ரம்ங்கிறது 9 நவகிரகம் இருக்கின்றது. அந்த 9 நவகிரகத்தில் ஒளிக்கிரகம் சூரியன் சந்திரனுக்கு இல்லை. ராகு கேது எப்போதுமே வக்ரம் தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்போதுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அதாவது நேயர் பெருமக்களுக்கு முதலாவதாக மேச ராசி, எந்த விஷயத்தையும் நீங்கள் செய்தாலும் என்றுமே நம்பிக்கையோடு கூடி பிழைக்க வேண்டிய தாரக மந்திரம் என்னால் முடியும், என்னால் முடியும் என்பதை மனம் உறுதி கொண்டவர் தாங்கள் தாங்க. அந்த அளவுக்கு வலிமை பெற்றவர்கள் மேசராசினியர், அந்த அளவுக்கு திறமை பெற்றவர்கள், சாதிக்கக்கூடியவர்கள். மேசராசிக்காரங்களுக்கு சாதிக்கக்கூடியவர்கள். அப்ப மேசராசிக்கு சாதிக்கணும். அப்ப குரு வக்ரம் 130 நாள் இருக்குது. அப்ப 130 நாள்ல இருந்து இந்த மேசராசிக்கு எப்படி இருக்கும் அப்ப அப்படின்னு பார்க்கும்போது, மேசராசிக்கு உங்க ராசிநாதன் செவ்வாய், 1க்கு 8க்குரிய செவ்வாய் 3ஆம் பாகத்துல இருக்கிறாரு. அதை விட உங்க ராசிக்கு 9க்கும் 12க்குரிய குரு 2ல இருக்காரு, உங்க ராசிக்கு 2ல இருக்காரு. அப்ப 2ங்கும் போது எந்த இடம் பாவகம் கெட்டு போனாலும் 2ஆம் இடம் கிடக்கூடாது. இது உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறேன். அப்ப 2ஆம் இடம் கிடக்கூடாதுன்னா நிச்சயமாக அதுக்கு ஒரு நல்ல மதிப்பெண் உண்டு, மதிப்பு உண்டு, வணக்கம் உண்டு, வாழ்த்து உண்டு, விடை உண்டு. அந்த வகையில மேசராசி நேயர்களுக்கு குரு நல்லா இருக்காரு. பாக்கியாதிபதியும் விரையாதிபதியும், பாக்கியம் இருந்தால் தான் விரையம் செய்ய முடியும். கோயிலுக்கு தானம் எப்படி கொடுக்கறது? நம்ம சம்பாரிச்சு வச்ச பிறகு ஸ்தானம் கொடுக்கணும். சம்பாதிக்கிறது பாக்கியம், தானம் கொடுக்கறது விரையும், தர்மம். அப்ப அந்த வகையில குருவுக்கு நம்ம கண்டிப்பா ஒரு நல்ல காரியங்களுக்கு கொடுக்கணும். அப்ப குரு வக்கரம் மேசராசிக்கு என்ன பாயிண்ட்டுக்கு வருவோம். மேசராசிக்கு என்ன செய்யும்? மேசராசிக்கு ஒரு 6 ராசிக்கு நன்மையையும், ஒரு 6 ராசிக்கு தீமையையும், ஒரு 4 ராசிக்கு தீமையையும், 2 ராசிக்கு மத்தியம பலனையும் கொடுக்கக்கூடியதான் குரு வக்கரத்தினுடைய அடிப்படை பலன். அப்ப மேசராசிக்கு வக்கரம், குரு வக்கரம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு வக்கரம் கொஞ்சம் மைனஸ்ல இருக்கும். எதுக்கு மைனஸ்ல இருக்குது? இயல்புனுடைய கேரக்டரை விட இது மாற்றி செய்யக்கூடியது, குணங்களை மாற்றி கொடுக்கக்கூடியது, இன்வெர்ஸ்லியாக கொடுக்கக்கூடியது. அதனால்தான் கண்டிப்பாக மேசராசி நேயர்களுக்கு இந்த குரு வக்கரம் கவனமாக இருக்கணும். சனி வக்கரம் சூப்பராக இருக்கும், கவலையப்படாதீங்க. உங்களுக்கு சனி வக்கரம் மிக அபரிதமான நன்மையை கொடுக்கும். குரு வக்கரம் கொஞ்சம் குறைந்த நன்மையை கொடுக்கும். அதை விட அடுத்து வரக்கூடிய 2025 வரக்கூடிய சனி பயிற்சியில ரொம்ப கவனமா இருக்கணும் மேசராசி. இந்த மேசராசி
எந்த வகையில கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயசையும் உங்க ஜனனஜாத்தையும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு குரு எங்க வக்கரமா இருக்குது, உங்க ஜனனஜாதத்துல குரு எங்க வக்கரமா இருக்குதையும் பாருங்க. அந்த குரு வக்கரமானதை எடுத்து எந்த பாவகத்துல இருக்கிறத பார்த்து, என்ன சாரம்சத்தை பார்த்து, என்ன லக்னங்கிறத பார்த்து நீங்க ப்ரெடிக்ஷனை தெரிஞ்சுக்கணும். சந்தேகம்னா கீழ்க்கண்ட நம்பருக்கு வாங்க. இதுதான் குருனுடைய மேசராசிக்குடைய இந்த குரு வக்கரத்தினுடைய நன்மையும் தீமையும் கலந்த பலன்கள். அப்ப என்ன செய்யணும் இவங்க அப்படின்னா, கண்டிப்பாக அதாவது ஆறுபடை வீடு நம்ம சொல்றதை விட அதை விட மிக சிறப்பான ஆலயங்கள் வல்லக்கோட்டை முருகப்பெருமான். வல்லக்கோட்டை முருகப்பெருமான், திருப்போரூர் எம்பெருமான். ஏன்னா திருப்பூர் வந்து சாதாரண ஸ்தலம் இல்லை, பெரிய யோகிகளால் கட்டப்பட்டது, சிதம்பரம் சுவாமிகளால் கட்டப்பட்டது. அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்குது. அதை கவனமா பார்த்து அந்த அந்த முருகப்பெருமானுடைய அது இரண்டாவது சுயம்பாக இருக்கப்பட்டது. அப்படி சுயம்பாக இருக்கப்பட்ட அந்த முருகப்பெருமான் சன்னதியில் தங்களுக்கு என்ன வேணுமோ அதை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்கும், ஒரு ஒரு உயர்ந்த நிலையை கொடுக்கும். இது மேசராசிக்கு. ஏன்னா காலங்கள் மிக கடுமையான பாதையில் போயிட்டு இருக்கு. யுகங்கள் எங்கும் பஞ்சபூதத்தினால் அழிவுகள் வருகின்றது. ஏற்கனவே நீங்கள் நெருப்பு ராசி, உங்களுடைய தொழில் நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில், கேட்ரிங் சம்மந்தப்பட்ட தொழில், அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட தொழில், துப்புரவு தொழில், ரியல் எஸ்டேட், இதெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும், கொஞ்சம் கவனத்தோடு. அகலக்கால வச்சுட்டீங்க, அடுத்த 7.5 சனி வருது, உங்களை பாதிக்கும். அதுதானே ஜோதிடத்தை கேட்குறீங்க. இதை மனசில் வச்சுக்கிட்டு அகலக்கால ஆரம்பித்த இனிமேல் புதியதாக தொழில் ஆரம்பிக்கிறத அந்த தை மாசத்துல நீங்கள் கொஞ்சம் ஆரம்பிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஜோதிட போய் பார்த்துட்டு, பக்கத்தில் ஜோதிட வித்துருப்பாங்க கேட்டுக்கிட்டு, ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும். ஏன்னா மாசி சுவாமி ஐயா நீங்கள் வந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச்சில் தானே சனி பயிற்சி, அதுக்கெல்லாம் ஆரம்பிச்சுட்டா நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லி சில பேர் இருப்பீங்க. இல்லை, அப்படிப்பட்டவங்க உங்களுடைய ஜாதகத்தை சுய ஜாதகத்தை கொடுத்து பார்த்துக்கிட்டு, இல்லை உங்கள் ஃபேமிலியில் யார் ஜாதகம் கொடுங்க, உங்கள் ஃபேமிலியில் எல்லா ஜாதகத்தையும் கொடுத்து, அப்படி யாருக்கு தசா பற்றி நல்லா இருக்குது, 6, 8, 12 இல்லாமல் 1, 5, 9, 1, 4, 7, 10 திரிகோணமா கேந்திராபதியா இதையெல்லாம் அனலைஸ் பண்ணி டக்குன்னு ஆரம்பிச்சிருக்கோம். குலதெய்வத்தை வேண்டிக்கங்க, குலதெய்வத்தை வேண்டிக்கங்க. அஸ்வினி, பரணி, கார்த்திகை பிள்ளையார் வழிபாடு மறந்துடாதீங்க, அம்பாள் வழிபாடும் மறந்துடாதீங்க. கார்த்திகை முருகன் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த வழிபாடெல்லாம் பண்ணிட்டு வந்தா நிச்சயமாக மேசராசி நேயர்களுக்கு இந்த வக்கரத்துல எப்படி போகுதுங்கிறது உங்களுக்கு தெரியாது. கண்டிப்பா முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கும், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அப்ப மேசராசிக்கு குரு வக்கரம் நிச்சயமாக ஒரு மிக உயர்ந்த நன்மையை கொடுக்காது, தீமையை குறைச்சு கொடுக்கும். தீமையை குறைச்சு கொடுக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை.